ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் போட்டு செய்கிறது இது சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 காஞ்ச மிளகா 1 சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினி தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா பழுத்து தக்காளி அது சேர்த்துக்கலாங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க. அப்போ தான் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சுங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன். எங்களுக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதுங்க. காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் அது இருக்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தொக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. தேங்காய் துருவலெல்லாம் போட்டு சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான சாதம் தக்காளி தொக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு வேறு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு இதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த சாதம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க.